கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, நேற்று தொடங்கப்பட்ட சூரத்துல் பக்ரா என்கின்ற அத்தியாயம் இன்று ஓதி முடிக்கப்பட்டு ஆலு இம்ரான் என்கின்ற சூரா தொடங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை பற்றி மிக அதிகமாக சொல்லி காட்டுகிறான். அதற்கு காரணம், அவர்களுடைய நடவடிக்கைகளைப் போல திருக்குரானை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகள் ஆகிவிடக்கூடாது என்று எச்சரிப்பதற்காகவும், அப்படி முஸ்லிம்களும் இஸ்ரவேலர்களைப் போல மனமுரண்டாக இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால் இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட அதே கதி உங்களுக்கும் ஏற்படும் என்று எச்சரிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை நிறைய வசனங்களை எடுத்து விளக்கமாக சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று, இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு மூசா நபி விட்டு சென்ற அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், தௌராத் என்கின்ற வேதம் அவர்களுக்கு பலகையில் அருளப்பட்டது. நம்முடைய திருக்குரான் என்கிற வேதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒலி வடிவமாக, ஓசை வடிவத்தில் அருளப்பட்டது. அது ஒரு ஒளியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்தில் இறக்கப்பட்டது. இறங்கும்போது ஒலி வடிவமாக தான் அருளப்பட்டது. ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் என்கின்ற வேதம் பலகையில் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த பலகையை அவர்கள் சுமந்து அந்த மக்களிடத்தில் வந்து பார்த்தால் அவர்கள் இணை வைப்பவர்களாக மாறி இருந்தார்கள். கோபத்தில் மூசா நபி அவர்கள் கையில் இருந்த பலகையை தூக்கி எறிந்து விட்டார்கள். உங்களுக்காக நான் சிரமப்பட்டு 40 நாட்கள் நோன்பிருந்து நான் இப்படி ஒரு வேதத்தை பெற்று வந்தால் அதற்குள்ளாக நீங்கள் இப்படி இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டீர்களே என்கின்ற கோபத்தில், வருத்தம் கலந்த கோபத்தில் வால்கல் அல்வாஹ், அந்த பலகையை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது எந்த பலகை? தௌராத் வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலகை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையிலே ஒரு கைத்தடி வைத்திருந்தார்கள். அதை அஸா என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். அந்த கைத்தடியை வைத்துக்கொண்டு அவர்கள் பல அற்புதங்களை அல்லாஹுவின் பேராற்றல் கொண்டு நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த கைத்தடியை பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் அடித்தால் அதிலிருந்து நீரூற்றுக்கள் பிரவாகம் எடுத்து வந்தன. அந்த கைத்தடியை வைத்து செங்கடலில் அடித்தார்கள். அதிலிருந்து பாதைகள் புறப்பட்டது, பாதைகள் கிடைத்தன. அந்த பாதை வழியாகத்தான் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அந்த கைத்தடியை தூக்கி தரையில எறிந்தால் அது பாம்பாக மாறியது. அந்த பாம்பை எதிர்கொள்ள முடியாமல் சூனியக்காரர்களின் பாம்புகள் நிலை தடுமாறி நின்றன. மூசா நபியின் அந்த கைத்தடி பாம்பாக மாறி அவர்கள் உருவாக்கிய பாம்புகளை எல்லாம் விழுங்கி விட்டன. சூனியக்காரர்கள் உருவாக்கிய பாம்புகளை விழுங்கி விட்டன என்று அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த மூசா நபியினுடைய கைத்தடி. மூன்றாவது, மூசா நபியினுடைய காலடி, செருப்பு. அதற்கு ஒரு மகிமை உண்டு. அது என்ன மகிமை என்றால், அல்லாஹு தஆலா தன்னை சந்திக்க வருகின்ற போது சொல்லி காட்டினான், இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் ஒரு பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர்கள், எனவே அந்த செருப்பை அங்கேயே கழற்றி விட்டு நீங்கள் வாருங்கள், வெறுங்காலோடு வாருங்கள் என்று. ஃபஹ்லஅன் அலைக், உங்களுடைய 2 காலணிகளையும் கழற்றி விடுங்கள், நீங்கள் ஒரு பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர்கள், வெறுங்காலோடு என்னை சந்திக்க வாருங்கள் என்று அல்லாஹ் கூறியிருந்தான். எனவே அது பரிசுத்தமான பள்ளத்தாக்குக்கு வெளியே விடப்பட்டது. அதோடு திருக்குரானில் மூசா நபியினுடைய அந்த காலணிகளை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா நபி பயன்படுத்திய காலணி, அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பா, அந்த ஜுப்பாவுக்குள் அவர்கள் இப்படி கையை உள்ளே விட்டு வெளியிலே எடுத்தால் அந்த கை ஒளி மிக்கதாக மாறும். இந்த ஜுப்பாவுக்குள்ள கையை அப்படி விட்டு வெளியில எடுத்தார்கள் என்றால் அது ஒளிமிக்கதாக மாறும் அந்த கை. எனவே அந்த ஜுப்பாவும் ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்டது. அப்ப மூசா நபியினுடைய காலணிகள், அவர்கள் வைத்திருந்த கைத்தடி, அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பா, அவர்களுக்கு அல்லாஹ் பொறித்து எழுதி கொடுத்திருந்த
தௌராத் வேதம் எழுதப்பட்டிருந்த பல மரப்பலகை, இவைகளெல்லாம் மூசா நபி பயன்படுத்தியவை. இவை மூசா நபியினுடைய காலத்துக்கு பிறகு ஒரு பேழையில், ஒரு பெட்டியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு இருந்தது. அந்த பெட்டியில் அது இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் அதை ஒரு கண்ணியமான பொருளாக கருதி வந்தனர். அது கண்ணியமான பொருளும் தான். அது அவர்களிடத்தில் இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான். எத்தனை போர்களில் அவர்கள் பங்கேற்றாலும், எவ்வளவு கடினமான வலிமை வாய்ந்த எதிரியை அவர்கள் எதிர்கொண்டாலும் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தான். அதற்கு காரணம் அவர்களிடத்தில் அந்த மரப்பேழை இருந்தது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். எந்த போருக்கு போனாலும் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பேழையைத்தான், இந்த பெட்டியைத்தான் சுமந்து கொண்டு போவார்கள். அந்த பெட்டியினுடைய சைஸும் கூட வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது 5க்கு 3, 5 முழம் 3 அடி அகலம், 5 முழம் உயரம், 5க்கு 3 என்கிற சைஸ்ல தான் அந்த பெட்டி இருந்தது. அதுக்குள்ள எல்லா பொருட்களும் இருந்தது. அநேகமாக 5க்கு 3 என்பது நாம் கணித்து சொல்வது என்னவென்றால், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடியை ஒடிக்காம வைக்கணும்னா அவ்வளவு பெருசா வேணும். அது கைத்தடி என்பது ஓரளவுக்காவது கையை ஊனி நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 3 அடியாவது இருக்கும் அல்லவா? அந்த பலகையையும் வைக்க வேண்டும். எதற்காக வேண்டி? இது ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் ஒரு புனித பொருளாக கருதி கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இந்த புனிதத்துக்கு தந்த மரியாதையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்த சட்டங்களுக்கு அவர்கள் தரவில்லை. உண்மையான புனிதம் என்பது எதிலே இருக்கிறது? திருக்குரானை எடுத்து இப்படி கண்களில் ஒத்தி கொண்டு தூக்கி மடக்கி வச்சுக்கிறதுல புனிதம் இருக்கிறதா? திருக்குரானை அல்லாஹ் தஆலா அதற்காகவா இறக்கிறொழினான்? இல்லை. மாறாக அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை ஏற்று அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதுதான் திருக்குரானுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான மரியாதை. உண்மையான மரியாதை என்பது அதுதான். ரமதானுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான மரியாதை என்ன? அந்த மாதத்தில் நோன்பு நோற்பது மட்டுமல்ல, வயிற்று பசியோடு இருப்பதும் தொண்டைக்குழியை காயப்படுவதும் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நாவுகளை பேணிக் கொள்வதும், நம்முடைய கண்களை பேணிக் கொள்வதும். இந்த மாதத்துக்கு கண்ணியத்தை அல்லாஹ் ஏன் தந்தான் என்றால், திருக்குரானை இந்த மாதத்துக்கு இறக்கியருளியதால் இந்த மாதம் கண்ணியம் பெறுகிறது. எனவே திருக்குரானை மதிப்பதும், அதை ஓத கேட்பதும், பிறர் ஓத நாம் கேட்பதும், நாம் ஓத நாமே கேட்டுக்கொள்வதுமாக இந்த மாதத்துக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஆனால் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் அடையாளங்களோடு ஒட்டி கொண்டார்களே அன்றி அந்த அடையாளங்கள் மூலமாக பெறக்கூடிய படிப்பினைகளை இவர்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவில்லை. அடையாளங்களை மட்டும்தான், சில அடையாளங்கள் இருக்கிறது. இஸ்லாம்னா ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லவா? இந்த அடையாளம் மட்டும் அல்ல இஸ்லாம் என்பது. அது கற்றுத்தருகின்ற படிப்பினைகளும் பாடமும் தான். கரண்டைக்கு கீழே கீழாடையை இழுத்துச் செல்வது ஆணவத்தின் அடையாளம். அப்படி ஆணவத்தின் அடையாளமாக கீழாடையை இழுத்துச் செல்பவன் நரகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை முன்பதிவு செய்து கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கீழாடை காலுக்கு மேலே, கரண்டைக்கு மேலே இருக்கிறது. ஆனால் நெஞ்சு முழுக்க ஆணவம் இருக்கிறது. யாரு சலாத்துக்கும் பதில் சொல்றது இல்லை, யாரையும் பெரிதாக மதிப்பதில்லை. அடையாளம் பக்காவாக இருக்கிறது, அடையாளம் சரியாக இருக்கிறது. ஆனால் அது எதன் அடையாளமோ அது உள்ளத்தை விட்டு போகவே இல்லை என்றால் அது எப்படி? அந்த மாதிரி மூசா நபி பயன்படுத்திய பொருட்கள், அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த தௌராத் வேதத்தினுடைய பலகை, இதையெல்லாம் பத்திரமாக வைத்து அதற்கு பெரிய மரியாதை செய்து கொண்டு தலைக்கு மேலே தூக்கி கொண்டு போருக்கு போவது, அதில் வெற்றி கிடைப்பது என்று நம்புவது, இப்படி கடைபிடித்தார்களே அன்றி நபிமார்களை அவர்கள் உதாசீனம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதனால் அல்லாஹ் என்ன செய்தான் என்றால், இந்த பேழையை தலையில வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், இதையே நான் உங்கள்கிட்ட இருந்து தூக்கிடுறேன், என்ன பண்ற பார்ப்போம் என்று அல்லாஹு தஆலா அவருடைய பேழையை அவர்களிடமிருந்து பறித்து கொண்டான். எப்படி பறித்து கொண்டான் என்பதற்கு விளக்கம் குர்ஆனில் இல்லை. ஒன்று, அல்லாஹ்வே அதை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ்வே அவர்களிடமிருந்து அதை அகற்றி விட்டான், மலக்குமார்களை வச்சு தூக்கிட்டு வர சொல்லிட்டான் என்றும் இல்லை, இவர்களை ஒரு சமுதாயம் தோற்கடித்து, அமாலிகா என்கின்ற ஒரு சமுதாயத்து மக்கள் இவர்களை தோற்கடித்து இவர்களிடமிருந்து அந்த பேழையை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று. எப்படியோ இவர்களிடமிருந்து அந்த பேழையை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான், அகற்றி விட்டான்.
பிறகு அந்த மக்களுக்கு தோல்வி வந்தது. தோற்கடித்தவர்கள் யார்? அமாலிகா என்கிற அந்த சர்வாதிகாரிகள் இவர்களை தோற்கடித்தார்கள். தோற்கடித்து இவர்களை பாலஸ்தீன் என்கின்ற இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நிலத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினான், வெளியேற வைத்தான். அவருடைய பெண்களை எல்லாம் அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் பெண்களை எல்லாம் அமாலிகா என்கிற கூட்டத்தினர் அடிமைப்படுத்தினார்கள். அவருடைய ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்தார்கள். அவர்கள் தப்பி பிழைத்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்த ஒரு இறை தூதரிடம் வந்து கெஞ்சி கூத்தாடி, நாம் இவ்வளவு இதற்கு பின்னரும் நாம் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஒரு தலைவரை தாருங்கள். நபியிடத்திலே வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு தலைவரை தாருங்கள், அந்த தலைவருக்கு நாங்கள் எங்களுடைய முழு கட்டுப்பாட்டை தெரிவிக்கின்றோம், அவருக்கு பின்னால் நின்று நாங்கள் எதிரிகளோடு போராடி எங்களுடைய தன்மானத்தை மீட்டுக் கொள்கிறோம், எங்களுடைய நிலத்தை நாங்கள் மீட்டுக் கொள்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு தலைவரை எங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறது சில வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை தான் இப்போது நாம பார்க்க போறோம். சூரத்துல் பக்கராவில் 2வது அத்தியாயத்தினுடைய 246, 247, 248 அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் 252 வரைக்கும் மலமலன்னு இப்ப பார்க்கலாம். அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பாதி மூசா. இறை தூதர் மூசா நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களில் சில முக்கிய பிரமுகர்களை அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நபியை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இது காலூலி நபியின் லகும், அவர்களுக்கென்று அனுப்பப்பட்ட அந்த ஒரு இறை தூதரிடம் வந்து அவர்கள் சொன்னார்கள். அந்த இறை தூதர் யார்? யூஷா என்றும் ஷம்மி என்றும் 2 கருத்துக்கள் விரிவுரைகள் இருக்கின்றன. அந்த நபி யார் என்பதை அல்லாஹ் பேரை சொல்லல. அந்த நபி யாருங்கிறது முக்கியம் அல்ல, அந்த நபியிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ் முக்கியமற்ற தகவல்களை திருக்குரானில் சொல்லுவதே இல்லை. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு ஒரு இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் தின்ன வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தானே, அது என்ன மரம்னு அல்லாஹ் சொல்லல. அது எந்த மரமா இருந்தா என்னங்க, சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரி பயனற்ற தகவல்களை அல்லாஹ் சொல்வதில்லை. அதே போல அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியிடம் வந்து அவர்கள் சொன்னார்கள், இப்ஆத் லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், எங்களுக்கு ஒரு அரசரை அனுப்பி வையுங்கள், எங்களுக்கு ஒரு தலைவரை அனுப்பி வையுங்கள், அந்த தலைவரின் பின்னால் நின்று அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எங்களை தாக்கிய, எங்களுக்கு இப்படிப்பட்ட இழிநிலையை தந்த அந்த அரசரோடு நாங்கள் எதிர் அரசோடு நாங்கள் போராட போகிறோம், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராட போகிறோம். உடனே இப்படி சொன்ன உடனே இது எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த இறை தூதருக்கு தெரியும் இல்ல? நம்ம பேச்ச கேட்காதவன் திடீர்னு வந்து எங்களுக்கு ஒரு தலைவரை தாங்க, நாங்க போய் சண்டை போடுறோம் அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து கேட்கிறான்னா, இவன் யோகியதையும் இவனுடைய வரலாறும் அந்த நபிக்கு தெரியாதா? அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்த நபி தானே. அந்த இறை தூதர்கள் சொன்னார்களாம், ஹல் அசைத்தும் மின் குத்திபா அலைக்குமுல் கித்தால் அல்லா துகாத்திலு, உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டு உங்களுக்கு அநீதி இழைத்தவனை சென்று நீங்கள் தாக்குங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டால், அதன் பிறகு அதை நீங்கள் செயல்படுத்தாவிட்டால் என்ன செய்வது? நீங்க தான் பேச்ச கேட்கிற ஆட்கள் இல்லையே. அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு போர் செய்யாமல் இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டார்களாம். அதற்கு இவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள், வமாலனா அல்லா நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ் வகத் உக்ரிஜ்னா மின் தியாரினா வஅப்னாஇனா, நாங்கள் இப்படி சண்டையிடாமல் இருப்போம் அப்படின்னு சூடு சொரணையற்றவர்களா நாங்கள்? அதெல்லாம் சண்டை போடுவோம். ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருந்தும் எங்களுடைய வீட்டில் இருந்தும் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ரோஷத்தோட வந்து சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பலம்மா குத்திப அலைஹிமுல் கிதாலு தவல்லவ் இல்லா கலீலம், அவர்களுக்கு சரி என்று அல்லாஹ்வே ஒரு தலைவரை அனுப்பி இந்த இறை தூதரிடம்தான் அந்த தலைவரை அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். அவர் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு அப்பாவித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கூட்டத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறார், அந்த சமுதாயத்துக்குள்ளதான் அவர் இருக்கிறார். அவரை கண்டெடுத்து நீங்கள் இந்த சமுதாயத்து மக்களுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று அவரிடத்திலும் அந்த திருத்தூதர் சொல்லி அந்த மக்களை கூப்பிட்டு இவர்தான் உங்களுக்கு தலைவர் என்று சொல்லி
இப்போது நீங்கள் சண்டைக்கு போங்கள், உங்களுடைய அநீதிக்கு நீங்கள் தீர்வு காண செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தால் தவல்லவ், அவர்கள் அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்து விட்டார்கள். இல்லா கலீல மின்ஹும், ரொம்ப சொற்ப நபர்கள் தான் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வல்லாஹு அலீமும் பில்-ஸாலிமீன். இந்த அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனா திருத்துவதற்கு அது அந்த நபிக்கு தெரியாது இல்ல. அவர் கணிக்கிறார், அந்த நபி கணிக்கிறார்கள், இவங்கெல்லாம் கேட்கிறவனா தெரியலையேண்டு. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் கேட்க மாட்டான். ஆனா அவனே முன் வந்து ஒரு தலைவரை தாங்க நாங்க சண்டை போடுறோன்னு கேட்கும்போது அனுப்பாம இருக்க முடியாது இல்ல என்பதற்காக அல்லாஹ் அனுப்பினான். இப்போது எப்படி மறுத்தார்கள் என்பதற்குரிய விளக்கம் தான் அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்ல போறான். எப்படி அதெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னானா அல்லது போயிட்டு இடையில பின்வாங்கினானா, எப்படி மறுத்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான். வகால லஹும் நபியுஹும், அவர்களுடைய நபி அந்த மக்களிடம் சொன்னார், இன்னல்லாஹ கத் பஅஸ லக்கும் தாலூத மலிகா, உங்களுக்கு தாலூத் என்பவரை அல்லாஹ் தலைவராக ஆட்சியாளராக அனுப்பி இருக்கின்றான், அவரோடு சேர்ந்து அவருக்கு பின்னால நின்று நீங்கள் சண்டைக்கு போங்கள். தாலூத்தா, தாலூத்துக்கு எப்படி நாங்க கட்டுப்படுவோம், அவர் எங்கள பணக்காரர் கிடையாத என்று இவர்கள் சொன்னார்களாம். காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா, எங்களுக்கு ஆட்சியாளராக எங்களுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய தகுதி அவருக்கு எங்கிருந்து வந்தது? நஹனு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவரை விட எங்கள் பிரமுகர்கள், இந்த பிரமுகர்கள் தானே போய் சொன்னாங்க அந்த நபி இடத்துல, எங்கள் பிரமுகர்களில் ஒருவர் தான் தலைவராக ஆக வேண்டும், எங்களுக்குத்தான் அதற்குரிய ஆற்றல் இருக்கிறது. ஏனென்றால் வலம் யுத சஅதம் மினல் மால், அவருக்கொன்றும் செல்வம் இல்லையே. யாரோ ஒரு ஆட்டு இடையனை பிடிச்சு கொண்டு வந்து இவர் தான் உங்களுக்கு தலைவர்னு சொன்னா நாங்க எப்படி கேட்க முடியும்? அவர் ஒன்றும் பணக்காரர் கிடையாது, நாங்கள்லாம் செல்வந்தர்களாயிற்று, செல்வந்தர்களான நாங்கள் எப்படி ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையருக்கு தலைவராக ஏற்று அவருக்கு பின்னால நாங்க போக முடியும் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த நபி பதில் சொல்கிறார்கள், பாருங்கள், அதெல்லாம் கிடையாதுங்க, கட்டுப்படுனா கட்டுப்படுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த இறை தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், நான் தேர்ந்தெடுக்கவில்லை அவரை, அல்லாஹுதான் அவரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தந்தான். வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், ஒரு தலைமை பண்பு என்பது என்ன, லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது எதுல இருக்குதுன்னு கேட்டா, முதலாவது அந்த சமுதாயத்தை சூழ்நிலைகளை கவனித்து வழி நடத்தும் சிந்தனை திறன், நல்ல அறிவாற்றல் இருக்க வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி முடிவெடுக்கக்கூடிய அறிவுத்திறன் இருக்க வேண்டும். இரண்டாவது, மொத்த சமுதாயமும் கைவிட்டாலும் தனி ஒரு நபராக நின்று எதிரிகளை சந்திக்கக்கூடிய புஜ பலம் இருக்க வேண்டும், அவருக்கு உடல் வலிமை இருக்க வேண்டும். இரண்டாவது, மொத்த கூட்டம் 300 பேர் சேர்ந்தா என்ன முடிவெடுக்கிறது, 1000 பேர் சேர்ந்தா என்ன முடிவெடுக்கிறது, 2000 பேர் நம்முடைய தலைமையை ஏற்றால் என்ன முடிவெடுப்பது, 2 லட்சம் பேருக்கு நாம் தலைமை ஏற்றால் என்ன முடிவெடுப்பது என்ற சிந்தனை திறன் இருக்க வேண்டும். யாருமே இல்லாமல் தனிநபராக விடப்பட்டாலும் என்ன முடிவெடுப்பது என்கிற ஆற்றல் அவருக்கு இருக்க வேண்டும். சில நேரங்களில் மொத்த சமுதாயம் அந்த தலைவரை கைவிட்டுரும். லூத் நபி அப்படித்தான், யாருமே திருந்தல, தனிநபராக மாட்டிக்கிட்டாங்க. இப்ராஹிம் நபி அப்படித்தான், தனிநபராக மாட்டிக்கொண்டார்கள். இன்னி பரிஉம் மிம்மா துஷ்ரிக்கும் அல்லாஹும்ம அன்த வாஹிதுன் ஃபிஸ் ஸமா வ அன வாஹிதுன் ஃபில் அர்த், யா அல்லாஹ், நீ வானத்தில் வணங்கப்படுகிற தனி ஒரு கடவுள், நான் பூமியில் உன்னை வணங்குகிற தனி ஒரு மனிதன், என்னை தவிர யாரும் உன்னை வணங்க தயாரில்லை இப்போதைக்கு என்று சொன்னார்கள். அப்ப அந்த சமுதாயம் இப்ராஹிம் நபியை கைவிட்டு விட்டது, லூத் நபியை கைவிட்டு விட்டது இல்லையா? அந்த மாதிரி கைவிட்டு விட்டால் என்ன முடிவெடுப்பது என்கிற புஜபலமும் அவருக்கு இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் அவற்றை இருக்கிறது. ஆகையினால் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹுதான் தேர்ந்தெடுத்தான் என்பது ஒரு காரணம், அவருக்கு அறிவும் தலைமை பண்புக்குரிய புஜ பலமும் இருக்கிறது என்கிற ஒரு காரணமும், அடுத்து 4வது ஒரு காரணம் என்னவென்றால், வல்லாஹு யூதி முல்கஹு மையஷா, அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான், அவருக்கு நாடிட்டான், கட்டுப்பட்டு தொலைக்க வேண்டியதானே. இதுல என்ன காரணம் கேட்டு கிடக்குறீங்க? அவருக்கு பணம் இல்லை, அவருக்கு அது இல்லை, இது என்ன காரணம்? இது அல்லாஹ் சொல்லிவிட்டான், கட்டுப்பட வேண்டியதுதானே என்று சொல்கின்றார். அதற்கடுத்து, ஒருவேளை இது அல்லாஹ் இந்த தலைவரை தரலையோ, இந்த நபியாக கற்பனை பண்ணி சொல்றாரோ அப்படின்னு அந்த மக்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சில சான்றுகளை அந்த தலைவருக்கு கொடுத்திருக்கிறான், அந்த ஆட்சியாளருக்கு கொடுத்திருக்கிறான். அது என்னன்னா, அதுக்கடுத்து வசனம் 248 அந்த நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான், வகால லஹும் நபியுஹும், அவர்களிடம்
அவர்களுடைய இறை தூதர் சொன்னார், இன்ன ஆயத்த முல்கிஹி, இவர்தான் அல்லாஹ் உங்களுக்கு தந்த தலைவர். நீங்க தான் ஒரு தலைவரை கேட்டீங்க. நீங்கள் ஒரு தலைவரை தந்தால் அந்த தலைவர் கூட சேர்ந்து நாங்க எதிரிகளை சண்டை போட்டு எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியை நாங்கள் மீட்டு விடுவோம் என்று நீங்களாகத்தான் வந்து கேட்டீர்கள். இவர்தான் தலைவர் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்கிறீர்களா? அல்லாஹ் ஆதாரத்தை கொடுக்கிறான். தாபூத், அந்த மரப்பெட்டி. எந்த மரப்பெட்டி? மூசா நபியின் கைத்தடி, மூசா நபியின் சட்டை, மூசா நபியினுடைய காலணி, தௌராத் வேதம் எழுதப்பட்ட பலகை, இதெல்லாம் வைத்து அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டி இருக்கிறது அல்லவா? அந்த பெட்டி தாபூத், அந்த பெட்டி இவருடைய தலைமையை ஏற்றால் உங்களுக்கு தானாக வந்து சேரும். அந்த பெட்டி நீங்க இழந்தீங்க, உங்கள்கிட்ட தான் அது இருந்துச்சு. அது இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருந்தது. உங்களுடைய முட்டாள்தனத்தின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு அடங்க மறுத்ததன் காரணமாக, நபிமார்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்பதனால் அந்த பெட்டி உங்களிடமிருந்து அகற்றப்பட்டது. எப்படி அகற்றப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்லல, எப்படி வரும்னு சொல்றான். எப்போது வரும், எப்படி வரும் என்று சொல்கிறான். ஏன் வரும்? இந்த தலைவருக்கு கட்டுப்பட்டால் உங்களிடத்துல தேடி வரும். எப்போது நீங்கள் கட்டுப்பட்டவருக்கு பின்னால அணிதிரண்டு போக ஆரம்பிக்கிறீர்களோ, போரின் பயணத்தை தொடங்குகிறீர்களோ, அப்போ அந்த பெட்டி உங்களை தேடி தானா அந்த பெட்டி வரும். எப்படி வரும் என்று கேட்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், தஹ்மிலுஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த பெட்டியை சுமந்து வருவாங்க. எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. வரும் யா, அந்த பெட்டி வரும். எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருவார்கள் அல்லாஹ் சொல்லி இருந்தா அந்த பெட்டியை யார் தூக்கிட்டு போனாங்கிறத நமக்கு அந்த விட கிடைச்சிடும். அல்லாஹ் அதையே சொல்லல. அது எங்கிருந்து வரும்னா அல்லாஹ்ட்ட இருந்து வருமா, அது எவன் எடுத்து கொண்டு போய் அதை பதுக்கி வச்சிருந்தானோ அங்கிருந்து அது வருமான்னு அல்லாஹ் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா நமக்கு விட கிடைச்சிருக்கும். அல்லாஹ் அதை சொல்லவில்லை. அதனால அந்த பெட்டி எங்க இருந்துச்சுன்னு தெரியல, அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொண்டு போனான்னு தெரியல, சொல்லப்படல. அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி, அந்த பெட்டியில் தான் இருக்கிறது, சக்கீனத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன அமைதி. அந்த பெட்டியை நீங்க பார்த்துட்டாலே பாதி வெற்றி உங்களுக்கு தைரியம் வந்துடும். அப்பாடா, நாம இழந்த பெட்டி மறுபடியும் நம்ம கையில கிடைச்சிருச்சுப்பா, இனிமே நமக்கு வெற்றி தான் என்று உங்களுக்கு தைரியம் வரும், சக்கீனத் அமைதி வரும். மேலும் வபகியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், ஹாரூன் நபி, மூசா நபியுடைய அண்ணன் ஹாரூன் நபியும் மூசா நபியும், அதாவது அவருடைய குடும்பத்தினரும் விட்டு சென்ற பொருட்கள் அந்த பெட்டியில் இருக்கிறது. மூசா நபியே அந்த பெட்டியை விட்டு போகல. மூசா நபியினுடைய குடும்பத்தினர், ஹாரூன் நபியினுடைய குடும்பத்தினர், உங்கள் பிள்ளைங்க, பேரம்பேத்திங்க, இவர்களெல்லாம் மூசா நபி பயன்படுத்திய எல்லா பொருட்களையும் வைத்திருந்த பெட்டி தான் அது. அந்த பெட்டி நீங்க திறந்து பார்க்கலாம். வேறு ஏதோ பெட்டியை பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. நீங்கள் தாலூத் என்கிற இந்த அரசருக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களானால் அந்த பெட்டி தானாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். அதை நீங்க பார்க்க முடியும். சுமந்து வருவது யார்? மலக்குகள் அதை எடுத்துட்டு வருவாங்க. தஹ்மிலுஹுல் மலாயிகா என்று சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தல் லக்கும் இன் குன்தும் மூமினீன், நீங்கள் உண்மையிலே இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதிலே சான்று இருக்கிறது. இந்த தலைவருக்கு கட்டுப்படுறவன்னு மனசார சொல்லுங்க, கட்டுப்பட்டு நீங்க நடந்து பாருங்க, தானா அந்த பெட்டி வரும் என்று அந்த நபி சொன்னார்கள். சரி என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஏன்? அந்த நாடு வேணுமே, இழந்த நாடை மறுபடி பிடிக்கணுமே, அதுல தானே செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறான் என்று சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டு தாலூத் என்பவருக்கு பின்னால், தாலூத் என்பவர் ஒரு அரசர், அவருக்கு பின்னால இவர்களெல்லாம் படையெடுத்து போகும்போது, எதிரிகளோட சண்டை போடுறதுக்காக படையெடுத்து போகும்போதே மலக்குமார்கள் அந்த பெட்டியை அப்படியே சுமந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை எல்லோரும் பார்த்ததாக திருக்குரானின் விரிவுரைகள் சொல்கின்றன. அல்லாஹ் சொல்வது கட்டுப்பட்டாலே வந்துரும் சொல்றான், வருவதை எல்லோரும் பார்த்தார்கள். அதற்கடுத்து என்ன நடக்குது? சரி, பார்த்துட்டாங்க, முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. இவருக்கு கட்டுப்படுறது முதல்ல ஒத்துக்கிட மாட்டேன்னு சொன்னான். இவரை எப்படி ஒத்துக்க முடியும் தலைவராக? இவர் பணக்காரர் இல்லைன்னு சொன்னான், நாங்க தான் பணக்காரன்னு சொன்னான். பணம் இல்லையா? தலைமை பண்புடைய தகுதி பணம் இல்லையா? புஜபலமும் சிந்தனை ஆற்றலும் தான். அது இவற்றிற்கு கட்டுப்படும் சொன்னாச்சு, கட்டுப்பட்டாச்சு, பெட்டியும் வந்தாச்சு. அடுத்து என்ன நடக்கிறது? எப்படி அழிஞ்சான்? அல்லாஹ் தான் முதல்ல சொல்லிட்டானே, எது கடைசி காட்சியோ
அது என்ன சொல்லுவாங்க கடைசி காட்சிக்கு? கிளைமாக்ஸ். இந்த வார்த்தை கிளைமாக்ஸை வந்து அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான், இவன் கட்டுப்படலாண்டு. எப்படி கட்டுப்படலைங்கிறதுக்கு தான் விளக்கம் சொல்றான் அல்லாஹ். கிளைமாக்ஸ் வருது பாருங்க. ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத். தாலூத் அந்த படைகளை எல்லாம் அழைத்து கொண்டு ஊரை விட்டு போகிறார். சொந்த ஊரை விட்டு யார? அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பலஸ்தீனை நோக்கி போகின்றார். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், கால தாலூத் சொன்னார், அல்லாஹ் சொன்னதாக, வழியில ஒரு ஆறு வரும். வழியில ஒரு ஆறு வரும். அந்த ஆத்தை கடந்து போகும்போது தண்ணி நல்ல சுவையா இருக்கும். தண்ணி நல்லா இருக்குன்றத அள்ளி அள்ளி குடிச்சிடாதீங்க. தேவைப்பட்டா ஒரு மடக்கு குடிங்க, தேவைப்படலைன்னா குடிக்காம கூட இருக்கிறது நல்லது. தண்ணி குடிக்கிறதுக்கு தேவைப்படலைன்னா குடிக்காம இருக்கிறது நல்லது. தண்ணி சுவையா இருக்கும். ஒருவேளை குடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு கைப்பிடி நீங்க அள்ளி குடிக்கலாம் ஆத்துல இருந்து, அதுக்கு மேல குடிக்க கூடாது. இது என்ன நிபந்தனைன்னு நம்ம கேட்கலாம். இது என்ன நிபந்தனைன்னு? இதுதான் அல்லாஹ்வுடைய விளையாட்டு. இவன் கட்டுப்படுறானா இல்லையாங்கிறத தாலூத்துக்கே அல்லாஹ் காட்டுறான். நீ எப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்டிட்டு போறீங்க தெரியுமா சண்டைக்கு? அந்த நபி சொன்னாருன்னு ஒரு மோசமான கூட்டத்துக்கு தலைமை ஏற்று போறீங்க. இவனுங்களை நீங்க முழுமையா நம்பிடக்கூடாது. ஏன்னா இவங்களை முழுமையா நம்புன நபி தான் மூசா நபி, கை விட்டுட்டான். அதனால நீங்க உங்களுக்கு தாலூத்துக்கு காட்டுறதுக்காக தண்ணியை வந்து கம்மியா குடிங்க அல்லாஹ் சொல்லி இருந்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி. யார் அந்த ஆத்திலிருந்து தண்ணியை குடித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒமல்லம் யத்அமுஹு ஃபஇன்னஹு மின்னி. யார் அதிலிருந்து ஒரு அனுபவிப்பையும் உட்கொள்ளவில்லையோ, அதிலிருந்து ஒரு சொட்டு கூட உள்ள எடுக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர். ஒரு விதிவிலக்கு, இல்லாம நிது தரஃப உர்ஃபதம் பியதிஹி. தன்னுடைய ஒரு கையால் அள்ளி குடித்தவரை தவிர. ஒரு கையால் அள்ளி, எதுனா ஒரு கை, சிங்குலர் வார்த்தை, ரெண்டு கை அல்ல. ஒரு கையால் அள்ளி சும்மா பேருக்கு கொஞ்சம் குடிச்சாருன்னா பரவாயில்ல, அவருக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம். குடிக்கவே கூடாது, குடிச்சிட்டாலும் ஒரு கையால குடிச்சா பிரச்சனை இல்லை என்று சொன்னவுடன் அவர்களில் சொற்ப நபர்கள் மட்டுமே ஒரு கையால் குடித்தார்கள். மற்றவங்க எல்லாம் அள்ளி அள்ளி குடிச்சிட்டான், நல்ல டேஸ்டா இருக்கு தண்ணி, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹு. அவர்களில் ரொம்ப சொற்ப நபர்களே விட்டார்கள், மற்றவங்க எல்லாருமே குடிச்சிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னா, தண்ணியை குடித்தவர்களுக்கெல்லாம் உள்ளத்துக்குள் தோன்றுகிறது, நம்ம ஜாலியாத்துன்னு ஹிஸ்டரியில் சொல்லுவாங்க, ஜாலூத்தை எதிர்த்தல்லவா நம்ம போராட போறோம், நம்ம எங்கெங்க அவனெல்லாம் போய் மோத முடியும், அவனோட எல்லாம் ஜெயிக்க முடியும், இவர் பேத்தனமா நம்மளை கூட்டிட்டு போறாரு, இவர் ஒரு ஆளுன்னு இவருக்கு நம்ம கட்டுப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், இவருக்கு தான் கட்டுப்படணும்னு அந்த நபி வேற சொல்லிட்டார், ஒரு வழி இல்லாம போறோம்னு மனசுல ஷைத்தானுடைய எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போ தோன்ற ஆரம்பிச்சதுன்னா தண்ணியை குடிச்ச பிறகுதான் தோண ஆரம்பிச்சிச்சு. இந்த தண்ணியை குடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு காரணம், இந்த மாதிரி தண்ணியை குடிச்சா கெட்ட எண்ணங்கள்லாம் வரும், சோம்பேறித்தனம் வரும். டேஸ்டா இருக்குன்னு அள்ளி அள்ளி குடிச்சா என்னங்க பண்ணும்? சாப்பிட்டு சும்மா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, தண்ணி குடிச்சா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. தண்ணி குடிச்சா, சாப்பிட்டுட்டு 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க, என்ன ஆகும்? வயிறு கனமாயிரும், கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு தோணும். பாஸ் ஃபோன் பண்ணி சீக்கிரம் 2 மணிக்கு வாயா, கடையை நான் சாப்பிட போகணும்னு பாஸ் சொன்னா கூட, இல்லை பாஸ் எனக்கு வந்து சொந்தக்காரங்க ஃபோன் வந்துட்டாங்க, போய் அவசரமா போறேன்னு சொல்லி இவற்றை போய் சொல்லிட்டு கிடந்து தூங்குவான் இல்லையா? அவ சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா வயிறு கனமாகும், தூங்கணும்னு தோணும், சோம்பேறித்தனம் வரும். சிம்பிள் லாஜிக் தான், அல்லாஹ் சொன்னது சிம்பிள் லாஜிக் தான். தண்ணி குடிக்காதங்கிறதுக்கு குடித்தார்கள், போருக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக வெறும் 313 பேர் மட்டும்தான் அவரோடு சென்றார்கள். எல்லா விரிவுரைகளும் சொல்லக்கூடிய ஒரே மாதிரி தான் சொல்லுது, எந்த விரிவுரையிலும் வித்தியாசம் இல்லை. எல்லா தஃசீர்களும் சொல்றது என்னன்னா 313 பேர். பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் 313 தானே, அதே நம்பர் கொண்ட எண்ணிக்கையில் தான் அந்த தாலூத்தோடு புறப்பட்டு போனார்கள். மற்றவர்கள் எல்லாம் பின்தங்கி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கவில்லை. சொற்ப எண்ணிக்கை போனதனாலும் பரவாயில்லை என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். வசனம் 251 சொல்கிறான், ஃபஹஸமூஹும் பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வினுடைய துணை கொண்டு, அல்லாஹ்வின் ஆற்றல் கொண்டு இந்த சின்ன படை ஜாலியாத்தினுடைய பெரும் படையை வீழ்த்தியது. பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருப்பாங்க, அவனை வீழ்த்தி விட்டது என்று சொல்லிவிட்டு ஃபகதல தாவூது ஜாலூத்.
தாலூத்தினுடைய படையில் இருந்த ஒரு சிறு இளைஞர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத்தை கொலை செய்தார்கள். வஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அதன் பிறகு தாவூத் நபிக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். வல் ஹிக்மா, அறிவு ஞானத்தை கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான். வஅல்லமஹு மிம்மா யஷா, அவன் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாடினானோ அவை அனைத்தையும் தாவூத் நபிக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதுக்கடுத்து 2 விஷயங்கள் சொல்றான். இது ஒரு ஒரு உலக தத்துவம். இது 2 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். உலகத்துல இந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சுதான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض لفسدت الارض, மனித கூட்டத்தில் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுத்து கொண்டே இருக்காவிட்டால் பூமி அழிந்துவிடும். மனித கூட்டத்தில் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுக்காவிட்டால் பூமி அழிந்துவிடும். அதாவது அக்கிரமம் பண்றவனை பாதிக்கப்பட்டவன் தடுக்கணும். கிட்ட வராத, அநியாயம் பண்ணாத, குறைஞ்சபட்சம் வாயாலாவது சொல்லு, கையாலையாவது தடு. அக்கிரமம் பண்றவன் பாயா இருந்தாலும் சரி, அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்படுறவன் பாயா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, அக்கிரமம் பண்ணக்கூடியவனை யாரோ சிலரை கொண்டு அல்லாஹ் தடுத்து கொண்டே இருப்பான். அப்படி தடுக்காவிட்டால் பூமி அழிந்து விடும். சில நேரங்களிலே முஸ்லிம்களும் வரலாற்றிலே அநீதி இழைத்திருக்கின்றார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு. அதுவும் நடந்திருக்கு. நம்ம முஸ்லிம்ங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி முஸ்லிம்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் அநீதிகள் நடக்கின்ற போது யாரோ சிலரை வைத்து அல்லாஹ் தடுப்பான். அப்படி தடுக்காவிட்டால் பூமி அழிந்து விடும். அதற்கும் வரலாற்றிலே சான்று இருக்கு. இது உலக தத்துவம். இது அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லாஹ் து ஃபத்லின் அலல் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்து மக்கள் அனைவருக்கும் பாக்கியங்களை பொழியக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் அநீதியாளர்கள் அநீதி செய்து கொண்டே இருக்கட்டும் என்று அவர்களை விடமாட்டான். ஒரு கட்டம் வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு அநீதியாளர்களுடைய அநீதியிலிருந்து மக்களை காப்பாற்ற ஒரு சிறு குழுவை அனுப்பி வைப்பான். அந்த குழு தன்னலமில்லாமல் போராடும், அநீதியாளர்களை வீழ்த்தும். இது உலகத்தின் சுழற்சி என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு பிறகு முடிக்கிறான், இது அல்லாஹ்வின் சான்றுகள், இதை உங்களுக்கு நாம் உள்ளபடியே எடுத்துரைக்கின்றோம், இதுல உங்களுக்கும் படிப்பினை இருக்கு. அதான் அல்லாஹ் முடிக்கிறான், இதுல உங்களுக்கும் படிப்பினை இருக்கு. அநீதி நடந்துச்சுன்னா சும்மா வாயை மூடிக்கிட்டு இருக்காதீங்க. யாரோ ஒரு சிலர் ஒன்றாக சேர்ந்து குழுவாக திரண்டு அந்த அநீதிக்கு எதிராக போராடுங்கள். அப்போதான் உலகத்தை காப்பாற்ற முடியும் என்பது எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய சான்றுகளாகவும் தகவல்களாகவும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதற்கு அடுத்து பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.